which of the following is an endothermic process? So நமக்கு முதல்ல exothermicனா என்னன்னு தெரியணும். What is exothermic? Exothermic means heat energy is released. அதாவது நம்ம ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஹீட் வெளியில வருது, ஹீட் இஸ் ரிலீஸ்ட். அது என்ன சொல்லுவோம்? எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம். இப்போ எண்டோதெர்மிக்னா என்ன நடக்கும் அப்படின்னா நாம ஹீட் எனர்ஜியை கொடுக்கிறோம். சரியா? நாம ஹீட் எனர்ஜியை கொடுக்கும் போது ரியாக்ஷன் நடக்கும். ஹீட் இஸ் அப்சர்வ். அதுதான் ரெண்டு ரியாக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஹீட் வெளியில வந்தா எக்ஸோதெர்மிக், நாம ஹீட் கொடுத்து அந்த ரியாக்ஷன் நடக்கிறது அப்படின்னா அது எண்டோதெர்மிக். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஒன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். டைல்யூஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். எந்த ஒரு ஆசிட நாம டைல்யூட் பண்ணாலும், சரியா, டைல்யூட் பண்ணானா என்ன அர்த்தம்? வாட்டர் ஆட் பண்றோம். டைல்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப், அதாவது நம்ம அதனால அந்த பீக்கரையே நம்மளால தொட முடியாது. அப்படியே வாட்டரை கொண்டு போய் நம்ம ஆசிட்ல ஊத்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்பிளாஷ் ஆகி மூஞ்சில வந்துரும். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டிர் பண்ணி நம்ம வாட்டரை ஆட் பண்ணணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஸோ திஸ் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பி வந்து சப்ளிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் சப்ளிமேஷன்னா என்னது? சாலிட்ல இருந்து டைரக்டா கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறது சப்ளிமேஷன். எப்படி நடக்கும்னா நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்தாதான் நடக்கும். சரியா? இப்ப நம்ம கேம்பர் கற்பூரம் வந்து என்னவா இருக்கு? சாலிடா இருக்கு. அது நம்ம நெருப்பு பத்த வச்சாதான் என்னவாகுது? கேஸா மாறுது. So that is sublimation. So sublimation is always endothermic. நம்ம ஹீட் எனர்ஜியை கொடுக்கிறோம். இங்க ட்ரை ஐஸ் கொடுத்திருக்காங்க. So what is dry ice? ட்ரை ஐஸ் கொடுத்திருக்காங்க. ஐஸ் அப்படின்னா நமக்கு வாட்டர் கிடையாது. சரியா? ட்ரை ஐஸ் இஸ் frozen carbon dioxide. Frozen carbon dioxide. ஓகே. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆல்வேஸ் கேஷியஸ் ஸ்டேஜ்ல இருக்கும். ஆனா நம்ம ஃப்ரோஸ் பண்ணும்போது, நல்ல ப்ரெஷர் கொடுத்து ஃப்ரோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அது ஃப்ரோசன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ட்ரை ஐஸ். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அது வேப்பர் ஆகும்போது பக்கத்துல இருக்கிற ஹீட் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போகும். அப்ப என்ன ஆகும்? சுத்தி இருக்கிறது கூல் ஆயிடும். ஸோ இட் அப்சர்வ்ஸ் ஹீட். ட்ரை ஐஸ் என்ன ஆகும்? அப்சர்வ்ஸ் ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேப்பர் ஆகும். ஸோ சப்ளிமேஷன் நீங்க பண்ணாலே யூ கேன் மார்க் இட் அஸ் எண்டோதெர்மிக். ஓகேவா? ஸோ ட்ரை ஐஸ் இஸ் ஃப்ரோசன் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் சி பார்த்தோம்னா கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர். இப்போ வாட்டர் வேப்பர் இருக்கு. வாட்டர் வேப்பர்னா என்னது? H2O நமக்கு கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிறதா நம்ம வாட்டர் வேப்பர் சொல்லுவோம். ஸ்டீம் ஆர் வாட்டர் வேப்பர். கண்டென்சேஷன்னா என்ன ஆகுது அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. சரியா? அப்ப என்ன ஆகுது? இது சூடா இருக்கும்ல. கேஷியஸ் ஸ்டேட்னா எப்படி இருக்கும்? அது சூடா ஆகும்போது தான் அது வாட்டர் கேஸா போகும். அப்போ லிக்விட் ஸ்டேட்டுக்கா மாறணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை வெளியில கொடுத்துரும். சோ அது என்னாகும்? கூல் ஆக ஆரம்பிக்கும். கூல் எப்ப ஆரம்பிக்கும்? ஹீட் வெளியில குடுக்க அது கூல் ஆகும். இப்போ ஹீட் எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படின்னால இது என்னது? எக்ஸோ. கிளியரா? இதுவும் எக்ஸோதெர்மிக். சோ நமக்கு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகக்கூடாது. இதே கொஸ்டினை வந்து வேற வேற ஆப்ஷன்ல வேற வேற இதுல கேட்பாங்க. அதனால நம்ம 4த்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்பயர் ஆக ஆக நம்ம என்ன ஆகும்? நம்மளுடைய பாடி ஹீட் ஆகி எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். நமக்கு ரியாக்ஷன் நல்லா தெரியும். இது என்ன ஈக்குவேஷன்? குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகும். ரைட்டா? ஸோ respiration is always an exothermic process. ஸோ நம்ம ரெஸ்பயர் பண்றதுனால வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நமக்கு என்ன பண்ணும்? நம்ம ரெஸ்பயர் பண்றதுனால நம்ம இன்ஹேல் பண்றோம். என்ன பண்றோம்? ஆக்சிஜனை இன்ஹேல் பண்றோம். ஸோ அந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸ் மாலிகுலை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணுமா? தட் இஸ் C6H12O6. ஸோ இதை நமக்கு பிரேக் பண்ணி பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஆக்சிஜன்
நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும். H2O இருக்கும். பிளஸ் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜி. திஸ் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணிக்கோம்? ரிலீசிங் ஆஃப் எனர்ஜி ஆர் ஹீட் இஸ் எக்ஸோதெர்மிக். கிளியரா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்க 6 வரும். 6CO2 plus 6H2. ஓகேவா? So what is the answer? Answer is sublimation of dry ice. Dry ice is frozen carbon dioxide.